வயதாக வயதாக உங்களோட இயல்பான நடை மாறி எப்போ பார்த்தாலுமே அதிக அளவு தடுமாற்றத்தோட நடக்கிறீங்களா? அதே மாரி வீட்ட விட்டு வெளியில போறோம் அப்படின்னா, கூட யாராவது இருந்தாதான், யாரையாவது புடிச்சுக்கிட்டாதான் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா ரோட்ல நடக்க முடியுது. யாரும் இல்லன்னா ரோட்ல நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கனாலும், அதே மாதிரி உங்க பேலன்ஸ்ல பெரிய அளவு பிரச்சனை இருக்கு. எப்ப வேணாலும் நீங்க கீழ விழுந்துடலாம் அப்படின்ற பயம் உங்கள விட்டு போகவே இல்ல. பயத்தோட தான் நீங்க நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், அது எல்லாத்தையும் மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி தடுமாற்றத்தோடவும், கீழ விழுந்துருமோன்ற பயத்தோடவும் ஏன் 1, 2 தடவ கீழ கூட நீங்க விழுந்திருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா, இத கண்டிப்பா மாத்த முடியும். அதுக்கு தகுந்த சரியான பயிற்சிகள தினமும் பண்ணாலே போதுமானது. சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் தினமும் முயற்சி பண்ணுங்க. மாற்றம் கண்டிப்பா இருக்கும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க எக்ஸர்சைசஸ் என்னென்ன அப்படின்றத பாத்துடலாம். எக்ஸர்சைஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க 50 வயதுக்கு மேலயோ, இல்ல 60க்கோ, இல்ல 70க்கும் மேல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க தினம்தோறும் என்னென்ன பயிற்சிகள் பண்ணி உங்க உடலை ஆரோக்கியமாவும், பலமா குறிப்பா மசில ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத டீடைலா onelastmove.com அப்படின்ற எங்களோட வெப்சைட்ல ஜீரோ பெயின் லைஃப் ஸ்டைல் 50+ அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் கோர்ஸா கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸசைஸ் கோர்ஸை நீங்க பார்த்து பயன்பெறணும் அப்படின்னா onelastmove.com கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி விசிட் பண்ணி பாருங்க. அதுல மூட்டு வலி, மூட்டு பிரச்சனை இருக்கவங்க அப்படின்னா நீங்க onelastmove.comல போயிட்டு அந்த 14 டே ஃப்ரீ ட்ரையல கிளிக் பண்ணீங்கன்னா அது ஃப்ரீ ட்ரையலுமே உங்களுக்கு 14 நாட்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பார்த்துமே நீங்க பயன்பெறலாம். சரி, இப்போ வாங்க எக்ஸசைசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் வந்து கோன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணலாம். நான் அதுவுமே வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி 2 கோன்ஸை இப்படியும் 2 கோன்ஸை இப்படியும், அதாவது ஜிக்ஸாக்கா அப்படி வச்சுக்கணும். ஸோ இந்த கோன் வந்து இந்த காலுக்கு நேரா இருக்கணும். இந்த காலுக்கு நேரா இந்த கோன் வச்சுக்கணும். கொஞ்சம் நல்லா காலை அகட்டி வச்சுக்கணும். ஓகே. ஸோ இப்படி வச்சுட்டு ஒரு ஸ்டெப் இந்த கோனை தாண்டி முன்னாடி வச்சிருங்க. அடுத்த ஸ்டெப் இந்த கோனை தாண்டி முன்னாடி, அடுத்து இந்த கோன் தாண்டி முன்னாடி, அடுத்து இந்த கோன் தாண்டி முன்னாடி, அப்படியே திரும்பி நின்றுட்டு அகைன் திரும்ப இந்த கோனை தாண்டி தாண்டி தான் வைக்கணும். இப்படி இது ஃபுல்லாவே தாண்டி இப்படி வைக்கணும். அடுத்து இதை தாண்டி வைக்கணும். பக்கத்துல இந்த மாதிரி வால் சப்போர்ட் இருந்தா நீங்க சப்போர்ட் பண்ணி கூட காலை தூக்கி வைக்கலாம். நான் வாட்டர் பாட்டில பண்ணி காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். நான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கணுன்றதுக்காக 4 பாட்டில் மட்டும் வச்சு சொல்லித்தரேன். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாட்டில்ஸ் இன்னும் ஒரு 4 பாட்டில் இருக்கு அப்படின்னா கூட நீங்க இன்னும் கூட லைனா இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு, அதாவது இங்க ஒண்ணு, அதுக்கு நேரம் அந்த முக்கோணம் வடிவில் அப்படியே முக்கோணமா எடுத்துட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இங்க பாருங்க, இந்த பாட்டிலுக்கு நேரம் இந்த கால், இந்த பாட்டிலுக்கு நேரம் இந்த கால் வச்சுட்டு இதை தாண்டி இப்படி வச்சுக்கணும். இதை தாண்டி இப்படி, இதை தாண்டி இப்படி, இதை தாண்டி இப்படி, இப்படி காலை தூக்கி தூக்கி வச்சு நடங்க. உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியலன்னா சைட்ல பிடிச்சிக்கிட்டு கூட இப்படி தூக்கி தூக்கி நடக்கலாம். இப்படி நடந்து பிராக்டிஸ் ஆக ஆக நீங்க ஈஸியாவே இது மாதிரி பிடிக்காம நடக்க முடியும். இதை தாண்டி இந்த கால், இதை தாண்டி இந்த கால், இந்த மாதிரி பாட்டில தாண்டி தாண்டி 10 ரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது இந்த மாதிரி பாட்டில்ஸ் அடுக்கிக்கணும். 2 பாட்டில் பக்கத்துல வச்சுக்கோங்க. 2 பாட்டில் அகலமா கேப் விட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நான் எக்ஸ்ட்ரா கோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணலாம், அட்டை பாக்ஸ் யூஸ் பண்ணலாம், தெர்மாக்கோல் கட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வீட்டுல என்ன பொருள் கிடைக்குதோ, இல்ல டப்பா இருக்கும் இல்லைங்களா, இந்த ஹார்லிக்ஸ் டப்பா, பூஸ்ட் டப்பாலாம் நம்ம வீட்டுல பருப்பு எல்லாம் போட்டு வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி டப்பா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு இங்க பாருங்க, அப்படியே வந்துட்டு இந்த காலை விரிச்சு இந்த 2 பாட்டிலையும் கடந்துட்டு திருப்ப காலை சேர்த்து இதுக்குள்ள போயிட்டு திரும்ப விரிச்சு இதை கடந்துட்டு இப்படி வரணும். ஸோ இந்த மாதிரி திரும்பிட்டு திரும்ப அதே மாதிரி இதுக்குள்ள இப்படி வந்துட்டு திருப்ப ஓப்பன், திருப்ப உள்ள வரணும், திரும்ப ஓப்பன். இந்த மாதிரி ஒரு 10 ரவுண்டு பொறுமையா, அதாவது 5 ரவுண்ட் நடந்துட்டு ரெஸ்ட், திரும்ப 5 ரவுண்டு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி அகலப்படுத்த முடியாது காலை. ஸோ கால் இழுத்து டைட்டா பிடிச்சிட்டு இருக்கும். ஈஸியா காலை அகலப்படுத்தி நடக்க முடியாது. அதுக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி நடக்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது இந்த எக்ஸசைஸ்ல இந்த மாதிரி 3 பாட்டில் அடுக்கிக்கோங்க. ஸோ அடுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, காலை தூக்கி ஃபர்ஸ்ட்ல இருந்து 1 2 3, இது ஒரு கவுண்ட். அந்த மாதிரி 3தையுமே ஒரு ஒரு வாட்டி டச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு செட் ஒரு கவுண்ட் கம்ப்ளீட் ஆயிடும். அந்த மாதிரி 10 கவுண்ட்ஸ் 2 2 2 3 3 3 அப்படின்ட்டு இந்த காலுக்கு ஒரு 10 முறை பண்ணிக்கோங்க. ஒருவேளை 3 பாட்டிலையுமே உங்களால டச் பண்ண முடியலன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டில் நடுவில் இருக்க பாட்டில மட்டும் 1 2 அப்படின்னு பண்ணணும். ஒரு சிலர் என்ன பண்ணணும், நம்ம பேலன்ஸ் இல்லாமல் தூக்கி வேகமா வச்சுட்டோம்னா பாட்டில் இது மாதிரி தள்ளிடுவோம். ஸோ அந்த மாதிரி தள்ளாம பாட்டில நேராவே பாட்டில் கீழே விழாம பண்றதுதான் இந்த எக்ஸசைஸோட முக்கியத்துவமே. ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டிலுக்கு மட்டும் பண்ணி இது ஈஸியானதுக்கு அப்புறம் 3 பாட்டிலுமே நீங்க பண்ணலாம். ஸோ இது இந்த காலுக்கு ஒரு 10 முறை, அப்புறம் இந்த காலுக்கு 1 1 1, இது மாதிரி 10 முறை பண்ணீங்கன்னா ஒரு செட் கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கு ஈஸியா இருக்கு, இன்னொரு வாட்டி பண்ண முடியும்னா இன்னொரு செட்டுமே நீங்க இதே எக்ஸசைஸை பண்ணிக்கலாம். அடுத்த எக்ஸசைஸ், இந்த ஒரு எக்ஸசைஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது மாதிரி சேர்ல இருந்து எதையுமே பிடிக்காம கையை நேரா நீட்டிட்டு எழுந்துக்கணும். எழுந்துட்டு அப்படியே நடந்து ஒரு 3 மீட்டர் நடந்து வந்துட்டு திரும்ப சேர்லயே போயிட்டு பொறுமையா
உட்காரணும். இது ஒரு கவுண்ட். இந்த மாதிரி 10 ரவுண்டு நீங்க பண்ண போறீங்க. ஸோ 5 ரவுண்ட்ஸா பிரிச்சுக்கோங்க. 5 முறை இந்த மாதிரி இப்படி எழுந்துட்டு இப்படி நடந்து வந்துட்டு திரும்ப போயிட்டு உட்கார்ந்தீங்கன்னா இது ஒரு கவுண்ட்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த மாதிரி 5 கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு செட் கம்ப்ளீட் ஆயிடும். அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ஒரு 5 கவுண்ட் கண்டினியூவா இதை வந்து நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது என்னன்னா நம்ம உட்கார்ந்து எழுந்து திரும்ப போயிட்டு வரும்போது உங்களோட பேலன்ஸு, ஸ்ட்ரென்த்து, கோஆர்டினேஷன் இது எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்களே வீட்டில் ஒரு டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோ தூரம் நடந்துட்டு வரலாம். நான் ஒரு 3 மீட்டர் உங்களுக்கு சொல்றேன். 3 மீட்டர்ன்றது நீங்க அதிகமாகவும் நடக்கலாம், இல்லை அதுக்கும் கம்மியா நடந்தாலும் ஓகே தான். அட்லீஸ்ட் ஒரு 6 அடி நடந்து வந்துட்டு இப்படி திரும்பினீங்கன்னா இது உங்களுக்கு ஓரளவுக்கு சேலஞ்ச் பண்ணும் உங்க பேலன்சிங் சிஸ்டத்தை. அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்த எக்ஸசைஸ், இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ல வந்து ஒரு காலை இப்படி மேலே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இங்க பாருங்க, குதிக்கால் இப்படி தூக்கணும். 1, பாதத்தை தூக்கணும். 2, இந்த மாதிரி நேரா பார்த்து குதிக்கால ஒரு முறை, பாதத்தை ஒரு முறை, இப்படி மாறி மாறி தூக்குங்க. இதை ஒரு 10 முறை பண்ணிக்கோங்க இந்த காலுக்கு. அப்புறம் இந்த காலை கீழே வச்சுட்டு இதை மேலே ரைஸ் பண்ணி குதிக்கால தூக்கணும், பாதத்தை தூக்கணும். இப்படி இந்த காலுக்கு ஒரு 10 முறை பண்ணிட்டீங்கன்னா ஒரு காலில் வெயிட் அதிகமாக போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி தூக்கும்போது ஒரே காலிலே பாடி பேலன்ஸ் பண்ணும்போதுமே உங்களோட பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதை 2 காலுக்கும் 10 முறை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருந்தால் இன்னொரு வாட்டி திரும்பவும் ஒரு 10 முறை 2 காலுக்கும் பண்ணிக்கலாம். ஸோ 2 செட்ஸ் இது பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிளானது தான். இது வந்து நம்ம கால் இப்படி ஒட்டிட்டு இப்படி நம்ம கஷ்டப்பட்டு நடக்கிறத மாத்துறதுக்கு, கால் அகலமா வச்சு நடக்கிறத இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த எக்ஸசைஸ் யூஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். நம்ம சைட்ல ஜஸ்ட் அப்படியே சைட்ல நடந்தா போதும். ஸோ இதுவுமே சப்போர்ட் தேவைன்னா இந்த மாதிரி வால் சப்போர்ட்ல வால் ஓரமாகவே நடக்கலாம். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க நீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி, உங்க வீட்டில் இருக்க ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை ஒரு 3 ரவுண்டோ 4 ரவுண்டோ இந்த மாதிரி சைட்லயே நடக்கலாம். இப்போ ஒரு 2 ரவுண்டே உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கு, 2 ரவுண்ட் நடந்தாலே 2 சைட்லயே வலிக்குது, டயர்ட் ஆயிடுதுன்னா அதோட நிறுத்திக்கோங்க. இல்லை உங்களால மேற்கொண்டு நடக்க முடியும் அப்படின்னா 4 ரவுண்ட்ஸ், 4 ரவுண்ட் இந்த மாதிரி சைட்லயே நடந்தீங்கன்னா போதும். திரும்ப வேண்டியதில்லை, இந்த சைட்லயே போயிட்டு திரும்ப இந்த சைட்லயே வந்துடணும். ஸோ இந்த மாதிரி 4 ரவுண்ட் முடிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது இதே மாதிரி தான், அதுவும் சிம்பிளான எக்ஸசைஸ். பேக்ல நடக்கும். பின்னாடி பார்க்காம நீங்க நடக்கும்போது உங்களோட ப்ராப்ரியோசெப்ஷன் அதிகமா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி பேக் மசில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், அதோட ஸ்ட்ரென்த்தும். ஸோ அதுக்கு இந்த பேக் வாக்கிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதையும் ஒரு 4 ரவுண்ட்ல இருந்து 6 ரவுண்ட்ஸ் வரைக்கும், அதாவது 4 to 6 ரவுண்ட்ஸ் நடக்கலாம். இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், நடந்து பாருங்க. இதுல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா சைட்ல இந்த மாதிரி வால்ல பிடிச்சிக்கிட்டே நடக்கிற மாதிரி அந்த கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகுற வரைக்கும் சைட்ல பிடிச்சிக்கிறதுக்கு ஏதாவது இருக்க மாதிரி இடத்துல மட்டும் நடந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா கடைசியா ஹீல் ரைஸ். இந்த மாதிரி குதிக்கால் இப்படி ரைஸ் பண்ணி டவுன் பண்ணணும் 10 முறை. இது உங்களுக்கு ஈஸியா இருந்தா ஒரு கால் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு வால்ல பிடிச்சிட்டு கூட இப்படி ஒரே கால்ல குதிக்கால ரைஸ் பண்ணலாம். இல்ல ஒரு கால்ல பண்றது கஷ்டமா இருக்குன்னா இது மாதிரி 2 காலையுமே நீங்க எதையும் பிடிக்காம பண்ணீங்கன்னா இன்னும் பெஸ்ட். இல்ல பிடிக்காம இந்த மாதிரி குதிக்கால நல்லா தூக்க முடியலன்னா நீங்க பிடிச்சிக்கிட்டே கூட குதிக்கால தூக்கி இறக்கலாம். ஸோ இதை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இதோட கண்டினியூஷனா இதுக்கு ஆப்போசிட் மசில், இப்போ நம்ம காஃப் மசில் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் மசில் குரூப் வந்து ஃப்ரண்ட்ல இருக்க டார்சோஃப்ளெக்ஸர்ஸ்னு சொல்லுவோம். அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த மாதிரி வால்ல சாஞ்சிட்டு பாதத்தை மேல ரைஸ் பண்ணி டவுன் பண்ணணும். இந்த மாதிரி பாதத்தை மேல ரைஸ் பண்ணி டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நடக்கும்போது கால் ஈஸியா எடுத்து வைக்க முடியும். பாதம் நல்லா மேல தூக்குச்சுன்னா கீழே தட்டாது. அதாவது ஏதாவது ஒரு சின்ன மேடு இருந்தா கூட நம்ம தடுக்கி கீழே விழுந்துருவோம். அந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். 10 முறை பண்ணீங்கன்னா ஒரு செட்டு ஒரு 20ல இருந்து 40 செகண்ட் கேப் கொடுத்துட்டு திரும்ப 10 முறை இதே மாதிரி பாதத்தை மேல தூக்கி இறக்கலாம். அவ்வளவுதாங்க. இந்த வீடியோல சொல்லியிருந்த எல்லா எக்ஸசைஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். மேலும் இதையும் தாண்டி டைரக்டா எங்ககிட்ட ஆன்லைன்ல லைவ் செஷன்ஸ்ல கலந்துக்கிட்டு எக்ஸசைசஸ் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் பத்தின டீடைல்ஸை தெரிஞ்சுக்கலாம். மேலும் இதையும் தாண்டி நீங்களாவே எக்ஸசைஸ் பண்ணிக்கணும், ஒரு கைடு உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க onelastmove.comல 0 pain லைஃப்ஸ்டைல் 50+ வலி இல்லாத வாழ்க்கைக்கு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்ன மாதிரி எக்ஸசைஸ் தினமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீடைல்டா வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷனோட எக்ஸசைஸ் கோர்சஸ் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்க வந்து ஒன்ஸ் அதுல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே அதுல இருக்க எக்ஸசைசஸ் பார்த்து உங்க வீட்டுல பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு என்ன டைம் இருக்கோ அந்த டைம்ல நீங்க எக்ஸசைசஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு அந்த கைடன்ஸ்க்கு அது ஹெல்ப் ஆகும். ஸோ அதை பார்த்து பயன்பெறுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நீங்க மட்டும் பார்த்து பயன்பெறதோட நிறுத்திடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையுமே பார்த்து பயன்பெற வைங்க. நன்றி.